என்னப்பா யாருக்கு ஓட்டு போகணும்னு டிசைட் பண்ணியாச்சு? அதெல்லாம் இப்ப இல்ல, எப்போவோ டிசைட் பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா, யாரு பெண்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாரோ அவருக்கு தான் என் ஓட்டு. ப்ரையாரிட்டியா? ஆமா, நம்ம செல்வி அக்கா கூட தோழி விடுதி திட்டத்துல கொடுக்கற ஹாஸ்டல்ல தங்கி தான் இங்க வேலை பாக்குறாங்க. ரொம்பவே சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. கேரண்டின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில சொல்றதை செய்யறவர் தான் நம்ம முதல்வர். அப்ப அப்ப யாருக்கு யாருக்கு ஓட்டு போறோம்? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. அதில் முதல் கேள்வியாக அவர் முன்வைத்தது என்பது, இந்தியா என்பது இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமான நாடா என்று. அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மக்கள், குறிப்பாக 80% இந்துக்களும் சொல்லி இருப்பது இந்தியா என்று சொல்லக்கூடியது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. அதில் முதல் கேள்வியாக அவர் முன்வைத்தது என்பது, இந்தியா என்பது இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமான நாடா என்று. அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மக்கள், குறிப்பாக 80% இந்துக்களும் சொல்லி இருப்பது இந்தியா என்று சொல்லக்கூடியது எல்லோருக்குமான நாடு. 80% இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பார்சிகளுக்கும் எல்லோருக்குமான நாடு இது என்று 80% இந்து சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 10% இந்துக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்தியா என்பது இந்துக்களுடைய நாடு என்பதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்னு சிஎஸ்டிஎஸ் கேட்ட இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்று என்ன அப்படின்னா, நீங்க இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை, அவர்களுடைய செயல்பாடு, இவற்றில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். 2019 72% மக்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமானதாகவும் நம்பிக்கை அளிப்பதாகவும் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 2024 அது 42% குறைந்திருக்கிறது. பெரும்பாலான மக்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஓட்டிங் பேட்டர்ன், இந்த இவிஎம் தொடர்பானது இருக்கு இல்லையா, இதுல உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்குன்னா, பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கூடுதலாக ஒரு கேள்வியை சிஎஸ்டிஎஸ் கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த வாக்கேந்திரங்களின் மூலம் மோசடி செஞ்சுதான் பிஜேபி வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிற போது 42% மக்களும் அதை ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிஎஸ்டிஎஸ் என்று சொல்றது மிக முக்கியமான நிறுவனம். அவர்கள் மிக துல்லியமாக இந்தியாவுடைய மனசாட்சியை பிரதிபலிக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை எடுக்கக்கூடியவர்கள். அப்படி என்றால் நாம் ஒன்றை உறக்க சொல்லலாம், நாம எல்லாம் காலரை தூக்கி விட்டுக்கலாம். இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று பெரும்பாலான இந்திய மக்கள் இன்னமும் விரும்புகிறார்கள் என்பது நம் இந்திய நாட்டிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த தகவலை ஒட்டி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. நீல்சன், சைனிக் பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இணைந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மெகா சர்வேவை எடுத்திருக்கிறார்கள். அந்த சர்வே நிச்சயமாக மோடியினுடைய தூக்கத்தை இந்த நேரத்தில் கலைத்திருக்கும். என்ன தெரியுமா, அவர்களுடைய கணக்குப்படி இந்தியா கூட்டணி ஏறத்தாழ 350க்கும் அதிகமான இடங்களில் இந்தியாவில் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிஜேபி 194 இடங்களுக்குள் அவர்கள் அந்த இடங்களுக்குள் அவங்க சுருங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பிப்ரவரி 15 முதல் மார்ச் 28 வரை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏறத்தாழ 25,000க்கும் அதிகமான மக்களிடம் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணி 350க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்றும், அதே நேரத்தில் 100 சொச்சம் இடங்களில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான்
நாம் எல்லாம் ரொம்ப ப்ரௌடா அதை பத்தி ரொம்ப பெருமிதம் கொள்ளலாம். என்ன அப்படின்னா, தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய 134 தொகுதிகளில் 128 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பீகார்ல 40 இடங்களில் 34 இடங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு மோடி ராஜஸ்தான்லையும் ஜம்மு காஷ்மீர்லையும் போய் தேஜஸ்வி யாதவ் மீன் சாப்பிட்றான்னு சொன்னார் இல்லையா, அது அவருக்கே திரும்ப ஆப்பா மாறி இருக்கு அப்படிங்கிறதா இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதிற்கு பிறகு இடி அங்கே நடந்து கொண்ட விதத்தை பார்த்த மக்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். 7 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய டெல்லியில் 7 இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர், திரிபுரா, அதே மாதிரி அசாம், அருணாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், இப்படி 10க்கும் அதிகமான வடக்கு இந்திய மாநிலங்கள் முழுவதிலும் பெரும்பான்மையான இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் மொத்தமே இருக்கக்கூடிய 42 பாராளுமன்ற இடங்களில் 35 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும், பாஜகவிற்கு 3 இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என்றும், காங்கிரஸ் CPIM என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இணைந்து இருக்கிறார், அவர்களுக்கு 4 இடங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்துல மொத்தமாக இருக்கக்கூடிய 80 இடங்களில் 80 இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய தகவலின்படி யோகியினுடைய மோடியினுடைய பாஜக 58 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெறும். சமாஜ்வாடி தலைமையிலான இந்தியா கூட்டணி 22 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரிய அடி எங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னா மோடிக்கு மகாராஷ்டிராவில தான். மகாராஷ்டிராவில் மொத்தம் இருக்கக்கூடிய பாராளுமன்ற இடங்கள் அப்படிங்கிறது 48. அதுல 39 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாஜக வெறுமனே 9 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப மொத்தமாக இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன CSDS என்று சொல்லக்கூடிய நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை இன்று எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன. இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டின் மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்றான வேற்றுமையில் ஒற்றுமை இல்லையா, அதை முழுவதுமாக இல்லாமலாக்க கடந்த 10 வருடங்களாக RSS பாஜக ஆட்சி முடிவு செய்தது. ஆனால் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் உடைத்து கையில் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய மக்கள். பெரும்பாலான இடங்களில் 300க்கும் அதிகமான இடங்களில் இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும். அதே நேரத்தில் 100 சொச்சம் இடங்களில் மட்டும்தான் மோடி தலைமையிலான NDA கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்படியும் அந்த ஒரு மிக முக்கியமான நாளுக்காக நாம் காத்திருப்போம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.